ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷட்டர் ஐலாண்ட். இது 2010 வந்த ஒரு ஹாலிவுட் மூவி. இதில் லியோனார்டோ டிகாப்ரியோ ஹீரோவாக நடிச்சிருப்பார். ஸோ வாங்க அந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ டெரியை காட்டுறாங்க. இவர் கப்பலில் பயணிச்சிட்ருக்காரு. ஸோ இவருக்கு கப்பல் பயணம் ஒத்துக்காது. அதனால் ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த கப்பலுக்குள்ளே இருக்க ரூம்குள்ளே இருந்து வெளியே வராரு. வெளியில் பார்த்தா ஒரு ஆஃபீஸர் நிற்கிறாரு. ஸோ அவர் யார் அப்படின்னா, இவர் கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ நம்மளுடைய ஹீரோ டெரி கேட்குறாரு, நீ தான் என் கூட போலீஸ் ஆஃபீஸரா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆமாம், உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவருடைய ஃபேமிலியை பற்றி ஒரு இல்யூஷன் மாதிரி வருது. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போது ஒரு ஐலாண்டை காட்டுறாங்க. இதுதான் ஷட்டர் ஐலாண்ட். ஸோ இந்த ஐலாண்டை காட்டும் போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போகுது. அதை பார்த்தா கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. அந்த கரைக்கு வந்த உடனே நம்மளுடைய கப்பலோட கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த தீவுக்கு இதுக்கப்புறம் அந்த துறைமுகம் வழியாக தான் போகணும். ஸோ அந்த தீவு நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வேலையை முடிக்கிறீங்களோ முடிச்சுட்டு வாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்க ஆக்சுவலாக என்ன வேலைக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஷட்டர் ஐலாண்டுங்கிறது ஒரு ஜெயில் ஆக்சுவலாக. இதில் ரொம்ப மோசமான கைதிகளை தான் அடைச்சிருப்பாங்க. அதில் ஒரு கைதி தப்பிச்சு போயிட்டாங்க. அது இன்வெஸ்டிகேட் பண்ண தான் நம்மளுடைய ஹீரோவும் அவருடைய அசிஸ்டண்ட்டும் வந்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஷட்டர் ஐலாண்ட்ஸில் இருந்து ஒரு போலீஸ் டீம்லாம் இவங்களை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இவங்க போகிற வழியில் அந்த தீவை பார்த்துட்டே போகிறாங்க. ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குது இந்த தீவு. ஸோ அப்போ அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸை சொல்கிறாரு. இந்த தீவுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு அது ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஸோ இங்கே மொத்தம் 3 பிளாக்ஸ் இருக்குது. ஒரு பிளாக்ல ஆண்கள் பேஷண்ட்ஸும் ஐ மீன் கைதிகளும் அவங்கள மனநோயாளி மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பிளாக்ல பெண்கள் கைதிகளும். 3வது பிளாக் சி பிளாக் தான் ரொம்ப மோசமான கைதிகள் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே டைரெக்டாக போக முடியாது. போனாலும் எங்களை கூப்பிட்டுட்டு தான் போகணும். நாங்கள் ஒரு ஆள் கூட வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ டக்குன்னு எடுத்து ஈஸியாக கொடுத்துறாரு. பட் அவருடைய அசிஸ்டண்ட் அவருடைய கன்னை அவருடைய கேஸ்லேருந்து எடுக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. அதாவது எதுவுமே தெரியாத மாதிரி எடுக்கிறாரு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, பின்னாடி கிளைமேக்ஸில் சொல்கிறேன். அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும்போது நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாரு நம்மளுடைய ஹீரோ. அதில் ஒரு பேஷண்ட் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இரு அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க காட்டுற மாதிரி தெரியுது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. இங்கே ஜான் அப்படிங்கிற ஒரு டாக்டரை காட்டுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரேச்சல் அவங்களுடைய பசங்களே 3 பசங்களையே ஆற்றுல முக்கி சாவடிச்சிருக்காங்க. அதனால தான் இங்கே பிளாக் சியில் வச்சுருக்காங்க. இந்த பிளாக் சிலையும் அவங்க பக்கத்து செல்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க பால்காரங்க, இவங்க வீட்டு சுற்றி இருக்கிற அருகில் நெய்பர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்கன்ற மாதிரியும் நினச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க நேற்று ரொம்ப தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹீரோக்கு ரொம்ப தலை வலிக்குது. அப்போ அந்த சீஃப் டாக்டர் ஜான் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ இந்த மெடிசனை போடுங்க சரியாயிடும்னு சொல்லும்போது இவரும் வாங்கி போட்டுக்கிறாரு. தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நீங்கள் அந்த ரேச்சல் அவங்க இருந்த அந்த ஜெயில் செல்லுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லும்போது இவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே ஜெயிலேருந்து அந்த ரூம்லேருந்து தப்பிக்கிறதுக்கான எந்த அறிகுறிகளும் இல்லை ஆக்சுவலாக. ரொம்ப ஸ்ட்ரிக்டான இது மாதிரி தான் இருக்குது. பட் எப்படி தப்பிச்சாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே சக்கு, அதாவது அவருடைய அசிஸ்டண்ட் ஷூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இவங்க வெறும் காலில் தான் தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்மளுடைய ஹீரோ ஒரு பேப்பரை கண்டுபிடிக்கிறாரு. அதில் என்ன மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா, த லா ஆஃப் 4 ஹூ இஸ் த 67 அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரிங்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது, ஆனால் இந்த ஜெயிலில் மொத்தமே 61 பேஷண்ட்ஸ் தான் இருக்காங்க, இது எப்படி 67 அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகிருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ஜான் அந்த பேப்பரை காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்மளுடைய ஹீரோ இல்லை நானே வச்சுக்கிறேன், உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் கேதர் பண்ணுங்கள், நான் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது கொஞ்சம் லேட் ஆகுமே அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. சரி பரவாயில்ல, அந்த டைமில் நான் வெளியில் போய் சர்ச் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வெளியில் வராரு. வெளில பார்த்தா மலை முகடுகள், ஆக்சுவலாக அது ஒரு தீவு தான், மலை முகடுகள் பக்கத்துலேயே பீச் இருக்குது. ஸோ அங்கே எல்லாம் போலீஸ் இருக்காங்க. பட் எந்த போலீஸும் தேடுற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இல்லை. அவங்க பார்த்து ஐயா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த கப்பல்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டுட்டு வந்த அந்த போலீஸ், அவர் தான் வார்டன். அவர் அவர்கிட்ட அந்த குகைக்குள்ளே போய் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த சைட்லேருந்து அந்த குகைக்கு போக முடியாது, அப்படியே அவங்க வெறும் காலில் தான் போயிருக்காங்க,
ஸோ இந்த பாறைகள்லாம் விஷத்தன்மை வாய்ந்தது. ஸோ அவங்க கால்ல குத்தி அவங்க போயிருக்க வாய்ப்பு இல்லன்ற மாரி சொல்லிட்டே இருக்கும்போது, ஹீரோ அங்க வந்து ஒரு லைட் ஹவுஸ் டவர வந்து பார்க்குறாரு. அங்க போய் செக் பண்ணீங்களா? அப்படின்ற மாரி அந்த வார்டன் கிட்ட கேட்கும்போது, அவரும் வந்து அங்கலாம் போய் பார்த்துட்டோம். அங்க இல்ல. அங்க வந்து வினோதமான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லும்போது, அப்படியே பேசிட்டே வந்து இந்த எல்லா டீம் மெம்பர்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாரு நம்மளுடைய டாக்டர் ஜான். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு என்ன கேட்குறாரு அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு வந்து அந்த ரேச்சல் தப்பிச்சு போகும்போது டியூட்டில இருந்த டாக்டர வந்து கேட்குறாரு. அவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா, "இல்ல நான் அன்னைக்கு நைட் அவங்கள பார்க்கல அவங்க போகும்போது" அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஹீரோ வந்து சரி ஓகே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த நர்ஸ வந்து சொல்லுங்க அப்படின்ற மாரி கேட்கும்போது, அவங்களும் வந்து ஒரு மாரி கவர்மெண்ட்ல வேலை செய்ற நர்ஸு மாரி ஒரு மாரி தெனாவல்ட்டா வந்து பதில் சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே அவங்கள கடைசியா ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் யாரு? அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஆமா டாக்டர் சீகன் அவர் வந்து சைக்கியாட்ரிஸ்ட் அவர் தான் ஒரு செஷன் குடுத்துருந்தாரு ரேச்சலுக்கு அப்படின்ற மாரி சொல்லும்போது, சரி அவர நான் பார்க்கலாமா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, அவரு இங்க இல்ல. வீக்கெண்டுக்கு ஐ மீன் ஒரு வாரத்துக்கு வந்து அவரு வெளியில போயிருக்காரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஹீரோ வந்து டென்ஷன் ஆயிட்டு எந்த டீட்டெயில்ஸுமே நீங்க தெளிவா சொல்ல மாட்றீங்க. நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்ற மாரி கேட்குறாரு. அப்போ அந்த இன்சார்ஜ் டாக்டர் ஜான் வந்து ஒரு மாரி வினோதமா தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த டைமில வந்து சரி ஓகே அந்த டாக்டர் சீகனோட நம்பராவது குடுங்க. நான் இப்போ ஃபோன் பண்ணி பார்க்கலான்ற மாரி சொல்லும்போது, ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு அங்க கால் பண்ணியும் பார்க்குறாங்க. பட் அவருக்கு கால் வந்து எடுக்க மாட்றாங்க. ஸோ அப்படியே வந்து பேசிக்கிட்டே வெளியில வராங்க. வெளியில வந்து டாக்டர் ஜான் என்ன சொல்றாருன்னா, "எனக்கு மேல ஒரு டாக்டர் இருக்காரு. அவர வேணா நீங்க பார்க்குறீங்களா?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவரும் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த போகும்போது ஒரு மியூசிக் வந்து போயிட்டுருக்கு. அந்த மியூசிக் கேட்ட உடனே ஹீரோவுக்கு அவருடைய பழைய ஞாபகங்கள் வந்து வந்துருது. ஆக்சுவலா அவர் வந்து ஒரு மிலிட்ரி சோல்ஜரா இருந்திருப்பாரு. ஸோ 2ஆம் உலகப் போர்ல வந்து நாசி படைகள வந்து நெறைய பேர வந்து சாவடிச்சிருப்பாரு. அதுவே வந்து இவருக்கு வந்து ஒரு டிப்ரஷனா இருக்கும். ஸோ அத நெனச்சுக்கிட்டே உள்ள வருவாரு. அந்த டாக்டர் ஜானோட சீனியர் டாக்டர வந்து உள்ள மீட் பண்றாரு. ஸோ அவரும் வந்து சூப்பரா கண்டுபிடிச்சிடுறாரு. நீங்க வந்து மிலிட்ரி தானே நெறைய பேர சாவடிச்சிருப்பீங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. முதல்ல அந்த டாக்டர் சீகன் எங்க, எப்போ வருவாருன்றத சொல்லுங்க. அதேமாரி உங்களுடைய டீம் மெம்பர்ஸ வந்து நீங்க உடனே இன்னொரு வாட்டி அரேஞ்ச் பண்ணுங்க. நான் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாரு நம்மளுடைய ஹீரோ. அதே மாதிரி அவங்களுடைய ஃபைல்ஸ வந்து எனக்கு காட்டுங்க. அத வச்சு நான் ஸ்டடி பண்றேன்ற மாரி சொல்லும்போது, அதுக்கு அந்த சீனியர் டாக்டர் வந்து அதெல்லாம் குடுக்க முடியாது. அதெல்லாம் வந்து ரொம்ப செக்யூர்ட் அப்படின்ற மாரி சொல்லும்போது, சரி ஓகே நீங்க எந்த டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ண போறதில்ல. ஆனா அந்த ரேச்சலையும் வந்து நாங்க கண்டுபிடிக்கணும். ஸோ எங்களால இது முடியாது. நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாரி கிளம்புறாரு நம்மளுடைய ஹீரோ அவருடைய ரூமுக்கு. ரூமுக்கு கிளம்பும்போது வெளியில வந்து கார்ல ஏறும்போது அந்த மொட்டை டாக்டர் அதாவது ஜான் அவர் வந்து ஒரு மாரி பார்த்துட்டே இருக்காரு. இவரும் வந்து ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட் சக்கும் வந்து வந்துடுறாங்க அவங்களுடைய ரூமுக்கு. வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த துண்டு சீட்ல இருக்க அந்த அ கோடிங்ஸ் அதாவது இந்த லா 4 OU67 அத வந்து சர்ச் பண்ணிட்டுருக்காரு. இது என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி. சக்கும் வந்து கேட்குறாரு, "என்ன தல கிளம்பிடலாமா?" அப்படின்ற மாரி. "ஆமா வேற வழி இல்ல கிளம்பி தான் ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அப்படியே தூங்க போறாரு. தூக்கத்தில கனவுல வந்து இவருக்கு வந்து ஒரு வியர்டான கனவு வருது. அதில அவங்க ஃபர்ஸ்ட்டு சீன்ல சொன்ன அவங்களுடைய ஒய்ஃப் இறந்து போன ஒய்ஃப் கனவுல வராங்க. அவங்கள போய் அப்படியே ஹக் பண்ணும்போது அவங்க சாம்பல் ஆயிடுறாங்க. ஸோ அப்படியே திடீர்னு முழிச்சுக்கிறாரு. முழிச்சு பார்த்தா வெளியில செம புயலா இருக்கு. புயல், மழை, ரொம்ப காத்து அடிக்குது. ஸோ இவரால இந்த இடத்துலேருந்து போக முடியல. அந்த மாரி சிச்சுவேஷன் ஆயிடுது. ஸோ ஓகே. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் மெம்பர்ஸ் கூட பண்ண வேண்டாம். வேற விதத்தில ஆரம்பிக்கலான்ற மாரி உள்ள அந்த டாக்டர் ஜான் கூட பேசிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ வந்து அந்த ஜான் டாக்டர் கிட்ட, "ஓகே. இப்ப நான் வந்து பேஷண்ட்ஸ வந்து ஒன் பை ஒன்னா அவங்க பக்கத்து செல்மேட்ஸ்லாம் வந்து விசாரிக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர கூட்டிட்டு வராங்க. பீட்டர் அப்படின்றவர. ஸோ பீட்டர வந்து விசாரிக்கும்போது, ஆக்சுவலா ரேச்சல் எப்படிப்பட்டவங்க அப்படின்ற மாரி கேட்கும்போது, அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவும் தெரியலன்ற மாரி நக்கலா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து என்ன மாரி கிரிமினலுக்காக உள்ள வந்திருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நர்ஸ வந்து கொடூரமா கொலை பண்ணியிருப்பான். ஸோ இவரு வேலைக்கு ஆக மாட்டார் போல அப்படின்ற மாரி ஹீரோ வந்து பென்சில வச்சு நோட்ல கிறுக்க ஆரம்பிக்கிறாரு. பட் அது அவனுக்கு இரிட்டேட் ஆவுது. ஸோ அப்படியே கிறுக்கிட்டே இருக்காரு. அவன டென்ஷன் ஆக்குறாரு. அவனும் டென்ஷன் ஆயிடுறான். ஸோ அவன கூட்டு போயிடுறாங்க. அடுத்தது ஒரு லேடிய வந்து கூட்டிட்டு வராங்க. அவங்க ரொம்ப நார்மலா ஐ மீன் அவங்க வந்து மென்டல் பெர்சன் மாரி இல்லாத மாரி நல்லா பேசுறாங்க. அப்போ வந்து எனக்கு தண்ணி தாகெடுக்குது. உங்களுடைய அசிஸ்டன்ட் எடுத்துட்டு வர சொல்ல முடியுமா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரும் எடுத்துட்டு வர போயிருக்காரு. அப்போ இவங்க நோட்ல ஏதோ எழுதிட்டு இவருக்கு மட்டும் ஹீரோக்கு மட்டும் தெரியணுன்றன்ற மாரி பார்த்துக்கிறாங்க. அப்படியே அவங்ககிட்ட பேசிட்டு வெளியில வந்து ஹீரோவும் சக்கும் பேசிட்டு இருக்கும்போது, சக் என்ன சொல்றாரு அப்படின்னா, "எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா?" அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்கும்போது, ஹீரோவும் "ஆமா எனக்கு எதுவுமே புரியல. ஏதேதோ நடந்துட்டுருக்கு." அப்படின்னு நெனச்சுக்கிட்டு அவருடைய ஃப்ளாஷ்பேக்க வந்து சொல்றாரு. ஆக்சுவலா
நானும் என் ஒய்ஃப் என் குழந்தைங்கள்லாம் வந்து சந்தோஷமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இருந்தோம். அப்போ ஆண்ட்ரூ லேடீஸ் அப்படின்றவன் வந்து ஒரு சிகரெட் பற்றுறதுக்கு வைக்கிறதுக்காக ஒரு தீக்குச்சியில் பற்றின நெருப்பு தான் அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக எரிஞ்சுது. அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதில் என் ஒய்ஃபும் என் குழந்தைங்களும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை வந்து சொல்கிறாரு ஹீரோ. ஸோ அதை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து ஹீரோவும் சக்கும் வந்து நடந்து அப்படியே அவங்க இதுக்கு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்க வழியில் செம்ம புயல் செம்ம காற்று அடிச்சிட்ருக்கு. அப்போ வந்து ஒரு சுடுகாடை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு சர்ச்சும் இருக்குது, அதை பார்த்துட்றாங்க. அப்போ அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சக்கு வந்து அந்த லேடி உங்களுக்கு என்ன எழுதி கொடுத்தாங்க டைரியில் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் எடுத்து காட்டிடுறாரு. அவங்க வந்து ரன் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க. இவங்க ஏன் இந்த மாதிரி எழுதுனாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வாங்க இப்போதைக்கு மழை புயல் நிற்காது அப்படின்றதுனால அந்த சர்ச்சிலே கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த சர்ச்சை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ வந்து நம்மளுடைய சக்குக்கிட்ட வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து முன்னாடி சொல்லியிருப்பார், அந்த ஆண்ட்ரூ லேடீஸ் கண்டிப்பாக இந்த ஷட்டர் ஐலாண்டில் பிளாக் சியில் தான் வந்து இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்மளுடைய சக்கும் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த சர்ச்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அப்போ நீங்கள் அந்த ஆண்ட்ரூ லேடீஸை சாவடிக்க தானே இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை அப்போன்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து அவர் ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலாக இவர் வந்து அமெரிக்கன் மிலிட்ரியில் வந்து இருந்திருப்பார். அப்போ வந்து நாசிஸ் வந்து ஜூ மக்களை வந்து நிறைய பேர் சாவடிச்சிட்ருப்பாங்க. அப்போ இவர் போயிட்டு நாசிஸை வந்து சுட்டு எல்லாருமே சாவடிச்சிடறாரு. ஆனால் சாவடிச்சதுக்கப்புறம் அந்த ஜூஸ் மக்கள் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து இறந்து கிடப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் நம்ம இவங்க எல்லோரும் காப்பாற்றிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணுவார். ஸோ அதுலேருந்து நான் எந்த கொலையும் பார்த்ததில்ல, அதனால தான் அந்த மிலிட்ரி வேலையை விட்டுட்டு நான் இப்போ வந்து போலீஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கார். அப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து சயின்ஸ் ஃப்ரீக். அவன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு அவனுடைய சயின்ஸ் டீச்சரே வந்து சாவடிச்சிட்டான். அதனால் இவனை 2-3 வருஷம் வந்து இந்த ஷட்டர் ஐலாண்டில் வச்சுட்டு அனுப்புனாங்க. அப்படியே ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணியிருப்பாங்க. அவனை கொஞ்ச நாளில் வந்து ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் இன்னொரு கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கும் போயிட்டான். அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னா, ஸோ இந்த ஷட்டர் ஐலாண்டில் வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறாங்க. அதாவது குணமாகறவங்கள கூட குணமாகாத மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய டெஸ்ட் பண்ணுறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சக்கு வந்து பயந்துட்டு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை, நம்ம வந்த வேலை ரேச்சலை கண்டுபிடிக்கிறது, இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம பாட்டு போயிடலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஷட்டர் ஐலாண்டோட வார்டன் வந்து வந்துடுறாரு. இவன் எப்படி நம்மளை தேடி கண்டுபிடிச்சி வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டாக இருக்குது. டவுட்டாக வந்து அந்த வண்டியில் ஏறி உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லோரும் டின்னருக்காக வரும்போது அப்போ அந்த ஜானும் அந்த டாக்டர்ஸ் அந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு மாதிரி பார்ட்டி பண்ணுற மாதிரி வைப்பில் இருக்காங்க. நம்மளோட ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடுது. ஏங்க நாங்கள் வந்து ரேச்சலை காணோன்னு நாங்கள் தேடிட்டுருக்கோம், நாங்கள் இவ்வளோ வேலை பார்க்குறோம், நீங்கள் என்னங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அந்த டாக்டர் ஜானு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரேச்சல் கிடச்சிட்டாங்க, அவங்க வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன ரேச்சல் திருப்பி வந்துட்டாங்களா, எப்படி வந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய கதையை தான் சொல்லிகிட்ருக்காங்க, அவங்களுடைய மென்டல் இல்னஸோட கதையை தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஹீரோவை பார்த்துட்டு நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே வந்து அவர் அடிக்க வர மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க, அடிக்க வராங்க. ஸோ அப்படியே டாக்டர்ஸ்லாம் பிடிச்சிட்டு நர்சஸ்லாம் பிடிச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்கள ஸ்ப்ளிட்டப் பண்ணிடுறாங்க. ஸ்ப்ளிட்டப் பண்ணோடனே ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி கிறுகிறுன்னு ஆகிடுது. ஸோ ரொம்ப தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்மளுடைய டாக்டர் ஜான் வந்து இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க, இங்கேயே நார்மல் வார்ட்லேயே வந்து படுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதில் வந்து ஒரு ட்ரான்சிஷன் இருக்கும். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து கோட் அண்ட் சூட் தான் போட்டிருப்பார். இந்த டைமில் அந்த சக்கும் வந்து திடீர்னு காணாமல் போயிருப்பார். இவர் வந்து ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் பேண்ட், அதாவது அந்த பேஷண்ட்ஸ் போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோ அப்படியே அந்த மாத்திரை போட்டுட்டு அங்கே தூங்கும்போது அவருக்கு நிறைய கனவுகள்லாம் வருது. அதில் ஃபஸ்ட்டு கனவு என்ன அப்படின்னா, இவர் வந்து அந்த போர் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் இறந்துருக்காங்க. அதில் வந்து ஒரு குழந்தை வந்து எழுந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து என்னை காப்பாற்றிருக்கலாமேப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு கனவும் வந்து என்ன வருது அப்படின்னா, அந்த ஆண்ட்ரூ லேடிஸ் வந்து என்ன டெரி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாதிரி ஒரு கனவு வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ரேச்சல் வந்து அவங்களுடைய 3 பசங்களை வந்து சாவடித்த ரத்தத்தோடு நிற்கிற மாதிரி ஒரு கனவு. அதுக்கப்புறம் இவருடைய ஒய்ஃப் வந்து இவருடைய குழந்தைங்களை வந்து குளத்துல வந்து போடுற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் போடுறாரு. இதெல்லாம் வந்து ஒரு கனவாக வருது. இதுலேருந்து திடீர்னு ஏஞ்சிக்கிறாரு இந்த கனவுல இருந்து.
அப்போது இவரோட ஒய்ஃப் வந்து டெரி எங்களை சாவடிச்ச அந்த ஆண்ட்ரியூ லேடிஸ் வந்து இந்த பிளாக் சியில் தான் இருக்கான், அவனை போய் கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஸோ இவர் வந்து பார்த்து ஷாக் ஆகுறாரு. பார்த்தா இதுவும் கனவு தான். அதுலேருந்து கனவுலேருந்து ஏந்திச்சிக்கும் போது வெளியில் ரொம்ப மழை பெஞ்சு புயல் ஒழிஞ்சு இருக்குது போல். ஸோ ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து பரபரப்பாக எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ வந்து இந்த பிளாக் சிக்கும் போகிறாங்க. அங்கே போகும்போது இந்த சக்கும் இந்த நம்மளுடைய ஹீரோ டெரியும் போகும்போது ஒரு கைதி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹீரோவை தொட்டுட்டு, நான் உன்னை தொட்டுட்டேன், என்னை இப்போ துரத்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோவை வந்து துரத்திட்டு ஓடுறாரு. சக்கு வேணான்றாரு. ஹீரோவும் துரத்திட்டு போய் அடிக்க போகும்போது, சக்கு வந்து ஒரு போலீஸை கூப்பிட்டுட்டு வந்துட்டு, இவன் ஒரு பேஷண்ட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இவங்க 2 பேரை வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி விட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த மொட்டைக்கிட்ட இருந்து அப்படியே வந்து இப்போ சக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுறாரு. அப்போ நம்மளுடைய ஹீரோ டெரி வந்து இந்த பிளாக் சி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட்டான பேஷண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் செல்ஸில் வந்து இருக்காங்க. நம்ம ஏதோ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவர் உள்ளே போயிட்டே இருக்கார். அங்கே பார்த்தா ஒரு மொட்டை இருக்கார், இன்னொரு கைதி. அவரும் வந்து நீ தானே ஆண்ட்ரியூ லேடிஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய டெரி கேட்கும்போது, இல்லை நான் வந்து உன்னுடைய ஃப்ரெண்ட் ஜாய்ஸ் அந்த சயின்ஸ் ஃப்ரீக் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது, இவர் வந்து கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கார் அந்த ஜாய்ஸுங்கிற அந்த சயின்ஸ் ஃப்ரீக். இங்கே வந்து எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்றை வச்சு தான் பண்ணுறாங்க, நீ தான் வந்து இங்கே அவங்களுக்கு வந்து ஒரு கேம் மாதிரி, இங்கே வந்து தப்பிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பக்கத்தில் வந்து அவங்களுடைய ஒய்ஃபோட நிழல் வந்து வருது. ஸோ அது வந்த உடனே இவருக்கு வந்து இந்த தீவில் வந்ததுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு யோசிச்சுட்டே இருக்கார். அப்போ அந்த இடத்துக்கு வந்து சக்கு வந்து நம்மளுடைய ஹீரோ கூப்பிட்டுட்டு வெளியில் வந்து இந்த ஐலாண்டில் தயாரிக்கிற மெடிசன்ஸை இருக்கிற மெடிசன்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட்டில் நான் எடுத்துட்டேன், அதுதான் இந்த பேப்பரில் இருக்குது, இதை வச்சு நம்ம வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோ இல்லை அந்த லைட் ஹவுஸில் தான் ஏதோ ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது, ஸோ அதை போய் நம்ம கண்டுபிடிக்கலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க 2 பேரும். அப்படியே 2 பேரும் அந்த லைட் ஹவுஸை நோக்கி போகிறாங்க. ரொம்ப மலையெல்லாம் தாண்டி போகிறாங்க. பட் ஒரு இடத்துல வந்து சக்கால் வர முடியல. ஸோ ஹீரோ மட்டும் தனியாக போயிட்டுருக்காரு. போயிட்டே இருக்கும்போது ஹீரோலையும் ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகிடுறாரு. அங்கேருந்து மலை உச்சியில் பார்த்தா ஒரு சிகரெட் துண்டு இருக்குது. அப்போ இப்போ தான் யாரோ வந்து பிடிச்சிட்டு போட்டு போன மாதிரி இருக்குது. ஸோ அதை தேடிட்டு இவரும் போகிறாரு. அங்கே ஒரு லைட் ஹவுஸில் வந்து ஒரு மேலே வந்து ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் வந்து ஒரு வெளிச்சம் தெரியுது, நெருப்பு வெளிச்சம். ஸோ அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மலை உச்சிலேருந்து இறங்கி மலை மேலே ஏறி திருப்பி அந்த குகைக்குள்ளே போகிறாரு. போய் பார்த்தா ஒரு லேடி இருக்காங்க. நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் தான் ரேச்சல். அப்போ நீங்கள் தான் அந்த மனநல பேஷண்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் வந்து டாக்டர், இந்த ஷட்டர் ஐலாண்டோட டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்கும்போது, அவங்களும் வந்து நான் இங்கே ஷட்டர் ஐலாண்டில் ஒரு டாக்டராக இருக்கேன். ஸோ இங்கே வந்து நிறையா பேஷண்ட்ஸ் மேலே இங்கே மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் நடத்திட்டு அவங்கள வந்து மனுஷங்கள ஜாம்பி மாதிரி மாற்றிட்டுருக்காங்க. இது எதிர்த்து கேட்டதுனால எனக்கும் அந்த மெடிக்கேஷன்ஸை கொடுத்துட்டு என்னையும் ஒரு மாதிரி மாற்ற பார்த்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து தப்பிச்சு வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, உங்களுக்கும் அங்கே ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கும்போது, ஹீரோ குழம்பிட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ அவங்க உங்களையும் மாற்ற பார்க்குறாங்க, உங்கள் மேலே எதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பார்க்குறாங்க, உங்களுடைய பார்ட்னரான சக்கை போய் தேடுங்க, அவருக்கு எதாவது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஹீரோவும் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துடுறாரு. ஷட்டர் ஐலாண்டுக்குள்ளே வந்து டாக்டர் ஜான் கிட்ட பேசும்போது, அவங்க எல்லாருமே நார்மலாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த டாக்டர் ஜான் கிட்ட நம்மளுடைய ஹீரோ வந்து என்னுடைய பார்ட்னர் சக் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த டாக்டரும் நீங்கள் மட்டும் தானே தனியாக வந்தீங்க, என்ன காமெடி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓகே நீங்கள் காமெடி பண்ணதெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, என்னுடைய பார்ட்னர் எங்கன்னு திருப்பி கேட்குறாரு. இல்லைங்க நீங்கள் மட்டும் தான் தனியாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓகே இவங்க ஏதோ பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே போகும்போது, இவரை பார்த்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கை காட்டி சிரிச்சிட்டே இருக்காங்க. ஓகே நம்ம இங்கேருந்து முதல்ல கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இவர் போய் இவருடைய ட்ரெஸ்லாம் கூட போட்டுக்க டைம் இல்லை. ஸோ ஒரு டையை மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியில் கிளம்பி போகிறாரு. ஸோ போகும்போது அந்த சீனியர் டாக்டர் வந்து இவரை மடக்கி இவருக்கு இன்ஜெக்ஷன் போடலான்னு பார்க்கும்போது, இந்த இன்ஜெக்ஷனை பிடுங்கி ஹீரோ வந்து என்னை விட்டிங்கன்னா நான் எதுவும் பேசாமல் போயிடுவேன், இல்லைன்னா இந்த ஊசி உங்களுக்கு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரை மிரட்டிட்டு போகிறாரு. போயிட்டு அந்த டாக்டர் ஜானோட காரில் வந்து வெடி மருந்தெல்லாம் வச்சுட்டு, அந்த வெடி மருந்தை வந்து வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒரு மரத்துண்டை வந்து நிற்கிறாரு. ஏன்னா அது வந்து காட்ஸை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறாரு. அந்த வெடிக்கும் வெடிச்சிருது. அந்த வெடிக்க போகிற டைமில் இவருடைய இல்யூஷனில் இவருடைய பொண்ணும் இவருடைய ஒய்ஃபும் வந்து நிற்கிற மாதிரி, அவங்களும் எரிஞ்சு போகிற மாதிரி ஒரு மாதிரி இல்யூஷன் ஆகுது. என்ன ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு இவரும் அந்த பின் வழியாக ஒரு செவுரு வந்து உடஞ்சிருக்கும், அது மூலயமா வந்து இந்த லைட் ஹவுஸ்க்கு வராரு. ஏன்னா இங்கே தான் ஏதோ பண்ணுறாங்கன்ற மாதிரி நினச்சிட்டு வராரு. அங்கே பார்த்தா
ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நிற்கிறாரு. அவர அடிச்சு போட்டு அவர் கன் மூலமா எடுத்துட்டு இந்த லைட் ஹவுஸ்குள்ள வந்து பார்த்தா, இந்த டாக்டர் ஜான் வந்து உட்காந்துருக்காரு. "வாப்பா எப்படி இருக்க? வந்து உட்காரு" அப்படின்ற மாரி சொல்லும்போது, இந்த கன்ன வந்து அவர் சுட பார்க்குறாரு. இல்ல அந்த கன்ல வந்து புல்லட்ஸ் இல்லன்னு சொல்றாரு டாக்டர் ஜான். அதுலயும் தொறந்து பார்த்தா புல்லட்ஸ் வந்து இல்ல. ஸோ என்னுடைய பார்ட்னர் சக்கையும் என்னையும் வந்து விட்டுருங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, "வாப்பா வந்து உட்காரு" அப்படின்ற மாரி சொல்றாரு. அங்க டேப்பும் வந்து ஓடுது. ஸோ நீங்க பண்ற இந்த மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ பத்தி அந்த குகையில இருக்க ரேச்சல் வந்து சொல்லிட்டாங்க. எங்கள விட்டுருங்க. நீங்க எங்களையும் மாத்த பார்க்குறீங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்கும்போது, இப்போ தான் வந்து நம்மளுடைய டாக்டர் ஜான் வந்து ஒரு ட்விஸ்ட்ட வந்து ரிலீஸ் பண்றாரு. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, "நீ தான் வந்து ஆண்ட்ரூ லேடீஸ். ஸோ நீ தான் வந்து இந்த கொடூரமான சைக்கோ" அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஹீரோ டெரிக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி டென்ஷன் ஆகுறாரு. "இல்ல என்னுடைய நேம் டெரி தான். நான் வந்து ஆண்ட்ரூ லேடீஸ் கிடையாது. நான் வந்து அந்த கொடூரமான சைக்கோ கிடையாது" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "என்னுடைய பார்ட்னர விட்டுருங்க" அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஒரு வாய்ஸ் கேட்குது. இவ யாருன்னு பார்த்தா நம்மளுடைய சக், ஆக்சுவலா அசிஸ்டன்ட். "நான் வந்து உன்னுடைய பார்ட்னர் சக்கு கிடையாது. உனக்கு பார்ட்னரே கிடையாது. நான் வந்து உன்னுடைய பர்சனல் டாக்டர். 2 வருஷமா நான் தான் உன்ன பார்த்துட்ருக்கேன். உன்னுடைய சைக்கியாட்ரிஸ்ட்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, "உங்களுடைய பேர் என்னன்னு?" கேட்கும்போது, "நான் டாக்டர் சீகான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ நான் தான் இவர் தான் அந்த டாக்டர் சீகான். ஸ்டார்ட்டிங் சீன்ஸ்ல அந்த சீகன்ற டாக்டர் வந்து வெளியில போயிருப்பாரு அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ இவர் தான் அந்த டாக்டர் சீகன். ஸோ ஹீரோ வந்து அந்த டாக்டர் சீகனை வந்து அடிக்க போயிடுறாரு. ஒரு துப்பாக்கி மாட்டுது. அதை எடுத்து சுட போகிறாரு. ஆனால் அவரால சுட முடியல. ஏன்னா அதில் புல்லட்ஸ் இல்ல. அது ஒரு டம்மி துப்பாக்கி அப்படின்ற மாரி காட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த டாக்டர் ஜான் திருப்பியும் சொல்றாரு, "நீ தான் ஆண்ட்ரூ லேடீஸ். நீ வந்து கொடூரமான ஒரு சைக்கோ கொலையாளி. ஸோ உன்னை வந்து இந்த ஷட்டர் ஐலாண்டில் வந்து வச்சுருக்கோம். நீ இந்த 2 வருஷத்துல வந்து உனக்கு ஏற்ற வந்து கதையை உருவாக்கிக்கிட்டு, அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நடித்தாங்க. ஏன்னா உன்னை வந்து இந்த கதையோட கடைசியில் வந்து நீ குணமாயிடுவ அப்படின்ற மாதிரி நம்பினாங்க. ஏன் இவங்க இதெல்லாம் பண்ணணும்னு நீ நினைக்கலாம். ஏன்னா வந்து நீ ஒரு அமெரிக்க மிலிட்ரி பர்சன். நீ வந்து நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்க மிலிட்ரியில். ஸோ அதுக்காக வந்து கவர்மெண்ட்டே வந்து சிபாரிசு பண்ணுச்சு உன்னை வந்து குணமாக்கணுன்ட்டு. அதனால தான் நாங்கள் எல்லாமே வந்து இதை பிளான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போது நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து இது வரைக்கும் பார்த்த கதை எல்லாமே இவருடைய இல்யூஷன் தான்ற மாதிரி இந்த இடத்துல வந்து சொல்ல வராங்க. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் ஜான் வந்து நிறைய ஃபோட்டோஸை காட்டுறாரு. அந்த ஹீரோக்கு வந்து இல்யூஷனில் வந்து அந்த ஃபோட்டோஸ் ஆக்சுவலாக யார் இவங்கன்னா, இப்போ இவருடைய ஃப்ளாஷ்பேக்கை வந்து காட்டுறாங்க. அதில் வந்து இவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அப்போ இவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களுடைய ஒய்ஃபை வந்து ஒரு மென்டல் டிஸ்டர்படான ஒரு ஒய்ஃபு. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவங்களுடைய குழந்தைங்கள வந்து பக்கத்தில் இருக்க அந்த குளத்துல முக்கி சாவச்சிருப்பாங்க. அது வந்து ஹீரோ வந்து பார்த்துட்டு, "என்ன குழந்தைங்க எங்கே?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவங்க ஹீரோயின் வந்து அப்போ இவங்க மென்டலாக டிஸ்டர்ப் ஆன பர்சன்னால வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை சுட்டுடுறாங்க. சுட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன அழுதுட்டுருக்காரு. அந்த டைமில் வந்து மென்டலாகவும் அஃபெக்ட் ஆகிடுறாரு. அப்போ வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இவங்களை வந்து ஷட்டர் ஐலாண்டில் வந்து போட்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் 2 வருஷமாக இங்கே இருந்திருக்காரு. இவரே வந்து ஒரு ஸ்டோரியை உருவாக்கியிருக்காரு. இவரை வந்து குணப்படுத்தணும்னா இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க எல்லாருமே வந்து டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போயிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இவருடைய இல்யூஷன், இவருடைய ஸ்டோரி தான் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி கேர் ஆகிட்டு அப்படியே மயக்க போட்டு வந்துடுறாரு. இவர் பெட்டில் எடுத்துகிட்டு போய் படுக்கவும் வச்சுறாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து ரேச்சல் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "யாருப்பா ரேச்சல்?" அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்குறாரு. அது வந்து என்னுடைய குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவருக்கு நடந்த எல்லா கதையும் வந்து இவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே நான் வந்து குணமாயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு டாக்டர் ஜான் வந்து, "இதே மாதிரி 3 வாட்டி நடந்திருக்கு. நீ இப்போ குணமாயிருக்கன்னு சொல்லுவ. பட் நாளைக்கு காலைல வந்து திருப்பி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலான்னு சொல்லுவ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நாளைக்கு காலையில் இது சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவரும் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் இவங்க 2 பேர் ஸ்டார்டிங் சீனில் மாதிரி இவங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க. உட்காந்த உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து திருப்பியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த டாக்டர் சக் வந்து, அதாவது டாக்டர் சீகன் வந்து என்ன சொல்கிறாரு, என்ன தலையாட்டுறாரு பக்கத்தில் நிற்கிற டாக்டர்ஸ்க்கு, இவன் இன்னும் சரியாகலை அப்படின்ற மாதிரி. பட் ஆக்சுவலாக நம்மளுடைய ஹீரோ வந்து ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி பண்ணுறாரு. ஸோ இவரை வந்து திருப்பி அந்த ஐலாண்டுக்குள்ளே வரும்போது இவங்க தடுப்பாங்கள்ல, அதே மாதிரி ஒரு சீன் மாதிரி இவங்கள நினச்சிக்கிறாரு. தடுக்கும்போது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சீனில் இவர் கொஞ்சம் கோபப்பட்டிருப்பார். பட் இப்போ அவர் கோபப்படலை, இவர் ஒத்துழைக்கிறாரு. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளுடைய பசங்களும் நம்மளுடைய ஒய்ஃபும் வந்து சாகிறதுக்கு காரணம் நம்மளாக தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் நம்ம அவங்க இல்லாமல் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை. ஸோ அவங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் போயிடலாம், அப்படின்னு நம்ம வாழ வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு
எண்ணத்தில் வந்து போகிற மாதிரி இதில் காட்டி முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. இன்னும் ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட ஹீரோ வந்து ஆண்ட்ரியூ லேடிஸ் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்திருக்காரு. அங்கே வந்து நாசிஸ் படைகள் வந்து ஜீவ் மக்களை வந்து நிறைய பேர் சாவடிக்கும் போது இவர் வந்து அங்கே போய் நாசிஸை வந்து எல்லோரையும் சாவடிச்சிடறாரு. அங்கே வந்து சின்ன சின்ன ஜீவ் பசங்களை பார்த்து இவர் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. ஸோ அதனால் இந்த வேலையை வேணான்ட்டு மிலிட்ரியிலேருந்து போலீஸ் ஆஃபீஸராக வந்து ஆகுறாரு. அப்போது ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இவங்களுடைய 3 பசங்களையும் வந்து தண்ணியில் முக்கி சாவடிச்சிடுறாங்க. இதை பார்த்து ஹீரோ வந்து அவங்களுடைய ஒய்ஃபை வந்து சாவடிச்சிடுறாரு. ஸோ இதனால் இவர் வந்து ஷட்டர் ஐலாண்டுக்கு கொண்டு போகிறாங்க. இவர் வந்து அதுலேருந்து ஒரு மென்டலாக இல்னஸ் ஆகி ரொம்ப கொடூரமாக நடக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. அதனால் இவர் பிளாக் சீல போட்டுறாங்க. பிளாக் சீல போட்டதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து இவரே ஒரு ஸ்டோரியை உருவாக்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்ற மாதிரி ஆரம்பித்து கடைசியில் வந்து குணமாகிற ஸ்டேஜில் வந்து 3 வாட்டி ஆகிருக்காரு. பட் குணமாகலை. இப்போ 4வது வாட்டியும் வந்து குணமாகிருக்க மாதிரி காட்டி முடிக்கிறாங்க. இந்த படம் நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சதுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளிக் கிரிட்டிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.